பொதுவா ஆண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க. கடுமையா உழைச்சா வேலையே கதின்னு கிடக்குறான், இவனுக்கெல்லாம் எதுக்கு குடும்பம் பொண்டாட்டி அப்படின்னுவாங்க. சரி அப்படின்னு பொண்டாட்டிய கவனிச்சா பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வரான் பாரு அப்படின்னுவாங்க. குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்தா சுயமா யோசிச்சு முடிவெடுத்தா ஒருத்தருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாம சொந்தமா முடிவெடுக்கிறான், ஆம்பளைங்கிற அகங்காரம் அப்படின்னு. சரி அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட கேட்டா சுயமா யோசிச்சு ஒரு முடிவு கூட எடுக்க தெரியல, இவெல்லாம் என்ன ஆம்பளைன்னுவாங்க. ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போனா ரசிச்சா பொம்பளைய எப்படி பாக்குறான் பாரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு. அதே ரசிக்கலன்னா ரசனை கட்டவன், இவெல்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு. அவங்களுடைய பிரச்சனைய சொல்லி அழுதா பொம்பளை மாதிரி அலறான் பாரு அப்படின்னுவாங்க. சரி அழாம தைரியமா இருந்தானா கல் நெஞ்சக்காரன், கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருதா அப்படின்னு. பாவங்க ஆண்கள் இப்படி தொட்டதுக்கெல்லாம் குறை சொன்னா எப்படி? அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, உணர்வு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவோம். ஆண்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுப்போமே.